தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மத்திய குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது பற்றி நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் இதே இடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தேர்தல் முறையின் கீழ் தனித்தனியாக போட்டியிடுவது பற்றி உத்தேச தீர்மானம் ஒன்றை மற்ற கட்சிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் தனித்து போட்டியிட்டாலும் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒன்றை மத்திய கட்சிகளுடன் ஏற்படுத்த முடியுமா என்ற விதத்திலும் ஆராய்ந்தோம். தமிழ் தேசிய கட்சிகளின் தலைமைத்துவங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தலைவருக்கும் செயலாளருக்கும் அனுமதியை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பில் நாங்கள் மேலும் கூட வேண்டுமாக இருந்தால் அரசியல் குழுவினூடாக தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எவ்வாறான அரசியல் திருத்தம் வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும். தங்களுக்கு மக்கள் ஆணை இருப்பதாக இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாடுபூராகவும் அவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். வடக்கிலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கியிருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அண்மை காலமாக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிகள், குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தற்போது பொருளாதார பிரச்சினை தான் முக்கியமானது, அதனையே நாங்கள் கவனிப்போம், அரசியலமைப்பு பற்றி பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார். வேறு சிலர் 3 வருடங்களின் பின்பே அரசியலமைப்பு பற்றி பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நாட்டின் பிரதான பிரச்சினை தமிழ் தேசிய பிரச்சினை. வேறு எந்த பிரச்சினை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே 30 ஆண்டுகள் யுத்தம் நடைபெறவில்லை. பொருளாதார பிரச்சினைக்கு அடிகோலியாக இருப்பதும் இந்த தமிழ் தேசிய பிரச்சினையே. எனவே இதனை நாங்கள் விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சினையை அவர்கள் முதலில் கவனிப்போம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் வலிந்து கோருவது, நீங்கள் மக்களுக்காக வழங்குவதென வாக்குறுதி அளித்த உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். உங்களிடத்தில் அரசியல் தீர்வு இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள். அதனை காலம் தாழ்த்தாது நீங்கள் முன்வையுங்கள். தமிழ் மக்களின் பிரதான கட்சியான தமிழரசுக் கட்சியின் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான நிலைப்பாடு சகலருக்கும் தெரியும். காலாகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் தீர்வு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி வந்துள்ளது. எனவே இதில் நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை புதிதாக முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.